5,80,000 பெண்கள் வருஷம் புது கேசஸாக கேன்சர் சர்விக்ஸு கண்டுபிடிக்கப்படுறாங்க உலகத்தில். இந்தியாவுக்குள்ள 1,00,000 பேஷண்ட்ஸை வந்து நம்ம கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் 250 பேஷண்ட்ஸு கேன்சரோடு இருக்காங்க. அதே மாதிரி உலகத்தில் 2,80,000 பேஷண்ட்ஸு கேன்சர் சர்விக்ஸ்னால இறந்து போகிறாங்க. இந்தியாவுக்குள்ளே எடுத்தோம்னா 1,25,000 பேஷண்ட்ஸு இறந்து போகிறாங்க. அப்பர் கிளாஸில் இல்லை அப்படின்னு தான் ஒரு கணக்கு சொல்லுது. அதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்குது. அப்போ என்னோட ப்ராக்டிஸில் நான் அப்படி பார்த்த ஒரு பேஷண்ட்டை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு அந்த பேஷண்ட்டு என்கிட்ட கோதையம்மாள்னு ஒரு பேஷண்ட். அவங்க வந்து வயசு ஒரு 52 வயசில். அவங்க ஹஸ்பண்ட் பேர் கந்தசாமி. அவர் வந்து ஒரு கூலி ஒர்க்கர். அவங்க வந்து என்னோட ஓபிக்கு வர்றாங்க. என்ன சொல்லி வர்றாங்க, எப்போ என் ஹஸ்பண்டோட நான் ஒன்று சேரணும் அப்போயெல்லாம் எனக்கு ப்ளீடிங் இருக்குது 2 மாதமா. 52 வயசில் என் ஹஸ்பண்டோட நான் ஒன்றா இருந்தேன்னாவே ப்ளீடிங் எனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நாங்கள் அவங்கள ஹிஸ்ட்ரி கேட்கும் போல் வெள்ளைப்படுறது வருஷ கணக்காக இருக்குது எனக்கு. அந்த வெள்ளைப்படுறது எப்படி இருக்குது? பால் மாதிரி இருக்குது, தயிர் மாதிரி இருக்குது. இப்போ நீங்களாம் கூட மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வந்தப்போ இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேன் நான், இல்லையா? பால் மாதிரி இருக்குது, தயிர் மாதிரி இருக்குது, அது ஒரு மணத்தோடு இருக்குது. இந்த 2 மாதமாக தான் ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்குது, ஒரு மணத்தோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. அப்போ அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் கேட்போம்ல. இப்போ நீங்கள் ஓபிக்கு வரும்போதே உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் கேட்குறோம். அவங்க வந்து அவங்களோட பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற போல அவங்க 14 வயசுக்கு வந்திருக்காங்க. அவங்களோட பீரியட்ஸ் எப்பயுமே ரெகுலராக இருக்குது. 30 நாளில் வந்துடும், 3 நாளைக்கு இருக்கும். ஆவரேஜ் ஃப்ளோவாக போகும், வலி இருக்காது, கட்டியெல்லாம் போகாது. அது நார்மலாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்க கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம்னு கேட்டால் அவங்க கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆனது 18 வயசுலேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ 18 வயசுலேருந்து 52 வயசு வரைக்கும் அவங்க ஹஸ்பண்டோட அவங்க ஒரு செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்துக்கிட்டே இருக்காங்க, இல்லையா? ஒன்றா சேர்றதுல இருந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது திருப்பி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் போல் நாங்கள் வந்து ஹஸ்பண்டோட ஹிஸ்ட்ரியும் கேட்போம். ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாரு, அவர் நல்லவரா, இதெல்லாம் நார்மலாக எந்த ஒரு டாக்டரும் கேட்குற கொஸ்டின். அப்படி கேட்கும் போல் அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு அடுத்த பெண்ணுகளோட அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருந்தது, ஒரு ஹிஸ்ட்ரி அவங்க கொடுக்குறாங்க, கோதையம்மாள் கொடுக்குறாங்க எனக்கு. அப்புறம் எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டால் 8 குழந்தைங்க. அதில் 2 குழந்தைங்க இறந்து போச்சு, மிச்சம் 6 குழந்தைங்க தான் இருக்குது. கடைசி கர்ப்பத்தடை ஆப்ரேஷன் பண்ணலை, ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதனால கர்ப்பத்தடை ஆப்ரேஷன் பண்ணலன்னு சொல்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அவங்க அம்மா அப்பா, அவங்க தாத்தா பாட்டி யாருக்காவது கேன்சர் இருந்திருக்கா, பிபி சுகர்லாம் இருந்திருக்கான்னு கேட்டால் சில விவரங்கள் அவங்களுக்கு இல்லை. பட் யாருக்கும் கேன்சர் இருக்கிற ஹிஸ்ட்ரி அவங்க கொடுக்கல. எக்ஸாமின் பண்ணும் போல் அவங்க ஒரு ஆவரேஜ் பில்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இல்லை, ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் எல்லாம் இல்லை, அவங்களோட வெயிட் நல்லா இருக்குது, அவங்களோட ஹைட்லாம் நல்லா இருக்குது, அப்டமன் பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அடுத்து அவங்கள மேலே படுக்க வச்சு, இப்போ உங்களையெல்லாம் படுக்க வச்சு நான் பார்த்தேன் இல்லையா, அதே மாதிரி மேலே படுக்க வச்சு அவங்கள பார்க்கும் போல் அவங்க எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா நார்மலாக தான் இருக்குது. ஸ்பெக்குலம்னு ஒன்று போட்டு பார்ப்போம், உங்களுக்கெல்லாம் நான் பார்த்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்குலம் போட்டு பார்க்கும் போல் அவங்க சர்விக்ஸில் ஒரு புண்ணு இருக்குது. சர்விக்ஸ்னால் இதுதான் சர்விக்ஸ். கர்ப்பப்பை வாயின்னு சொல்கிறது இதுதான். இது கர்ப்பபாத்திரம், இது வந்து சேர்ற இடம், இது 2 டியூப்ஸ், குழந்தை நம்மளுக்கு உண்டாகிற இது 2 ஓவரி. இங்கேருந்து தான் குழந்தை உண்டாகி நம்ம இருக்கிற இடம் தான் கர்ப்பப்பை. இது கர்ப்பப்பை வாய். இந்த வாயில் வந்து அவங்களுக்கு ஒரு புண்ணு பார்க்குறேன் நான், அதை தான் எழுதியிருக்கேன் நான். இட் வாஸ் ஹைப்பர்ட்ராஃபிட். அப்படின்னா இந்த 2 கர்ப்பப்பை வாயும், இது ஒரு வாய் மாதிரி இருக்கும், அது 2 வீங்கி இருக்குது, எரோஷன் இருக்குது, சர்விசைட்டிஸ் இருக்குது, அப்படின்னா அதில் புண்ணாக இருக்குது. அப்போ we are taking ஒரு பேப்ஸ்மியர் அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம். பேப்ஸ்மியர் உங்களுக்கும் எடுத்திருக்கேன் நான், எல்லாருக்கும் நான் வந்த புதுசில் அப்படி ஒரு ஸ்பெக்குலம் போட்டு ஒரு டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது பேப்ஸ்மியர்னா என்ன, இந்த இடத்துல ஒரு குச்சி, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஒரு குச்சி வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு அதை கம்ப்ளீட்டாக வந்து அதை ஸ்க்ரேப் பண்ணி அதை ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு அனுப்புகிற ஒரு டெஸ்ட்டுக்கு பேர் தான் பேப்ஸ்மியர். அந்த பேப்ஸ்மியர் என்ன கண்டுபிடிக்குன்னா அப்நார்மல் செல்ஸ், கேன்சர் செல்ஸ் இருக்கான்னு ஒரு கண்டுபிடிக்கிற அது ஒரு டெஸ்ட்டு. அப்போது ஒன்று இங்கே கர்ப்பப்பை வாயிலிருந்து கேன்சர் செல்ஸ் இருக்கணும், இல்லைன்னா கர்ப்ப பாத்திரத்துலேருந்து
கேன்சர் செல்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற டெஸ்ட். அந்த டெஸ்ட் வந்து 80% அப்நார்மல் செல்ஸை கண்டுபிடிக்கிற ஒரு டெஸ்ட். அதுக்கு பேர் தான் பேப்ஸ்மியர். அப்போ அந்த பேப்ஸ்மியர் இந்த பேஷண்ட்டுக்கு பண்ணி நாங்கள் வந்து ரிசல்ட் அனுப்புகிறோம். எதுக்கு? லேபுக்கு அனுப்புகிறோம். லேபுக்கு அனுப்புனா அந்த ரிப்போர்ட்டில் அவங்களுக்கு ஒரு அப்நார்மல் செல்ஸ் இருக்குன்னு வருது. அப்போ அந்த அப்நார்மல் செல்ஸ் இருக்கும் போல whenever pap smear cytologyல abnormal cellsனு வர்றதுக்கு அந்த லேப்ல இந்த மாதிரி ஒரு கிரேட் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க நமக்கு. ஒரு நார்மலா ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தா நார்மல் சைட்டாலஜி. அடுத்து இன்ஃபெக்ஷனோட அந்த ஸ்மியர் நம்ம எடுத்திருந்தோம்னா அதுல இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி செல்ஸ் வந்ததுன்னா இன்ஃப்ளமேட்டரி ஸ்மியர். மூணாவது அதுல அப்நார்மல் செல்ஸ் இருக்கிறது மைல்டா இருந்தது அப்படின்னா இந்த மூணாவது ரிப்போர்ட் கிடைக்கும். அதுக்கும் கூடுதலாக கேன்சர் செல்ஸ் நியூக்ளியர் அப்நார்மலிட்டிஸோடு இருந்தது அப்படின்னா இந்த CAN2 CAN3 கார்சினோமா சிட்டுன்ற ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். ஃப்ராங்காக கேன்சர் இருந்தது அப்படின்னா அந்த 5th ரிப்போர்ட் கிடைக்கும். அப்போ கோதையம்மாளுக்கு வந்த ரிப்போர்ட்டு ஒரு 4வது ரிப்போர்ட்டாக எங்களுக்கு வருது. செல்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பேப்ஸ்மியர், நான் என்ன சொல்கிறேன், பேப்ஸ்மியர் டிடெக்ட்ஸ் ஒன்லி த அப்நார்மல் செல்ஸ். அப்போ அதை மட்டும் வச்சு அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்போ அதுக்கு அடுத்த ஒரு டெஸ்ட் அவங்களுக்கு நம்ம பண்ணணும். அப்போ அந்த மாதிரி ஒரு பண்ணுற டெஸ்ட் தான் கால்போஸ்கோப்பின்ற ஒரு டெஸ்ட். கால்போஸ்கோப்பின்ற டெஸ்ட் என்ன? இப்போ அப்நார்மல் செல்ஸ்ன்னு வந்திருக்குன்னா அடுத்து அவங்களுக்கு அந்த கண்ணால் பார்த்து கர்ப்பபாத்திர வாயை வந்து நம்ம கால்போஸ்கோப்னு ஒரு மைக்ரோஸ்கோப்பால் பார்த்து அப்நார்மல் ஏரியாஸை கண்டுபிடிச்சு அதிலிருந்து பயாப்சி எடுத்து நம்ம அனுப்பி அதை கன்ஃபார்ம் பண்ணுற டெஸ்ட் தான் கால்போஸ்கோபிக் கைடட் சர்வைக்கல் பயாப்சி. அப்போ அந்த மாதிரி பண்ணும் போல அவங்களுக்கு she underwent colposcopic examination done and using Lugol's iodine revealed acetocyte areas, punctuation and abnormal vessels. So cervical biopsy பண்ணோம். அதில் அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. கேன்சர் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டோன்னே உடனே பயந்துடக்கூடாது யாருமே. இப்போ நம்மளே கூட கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்கன்னா என்ன ஸ்டேஜில் இருக்குது, எந்த கேன்சருமே ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. எந்த உடம்புல எந்த இடத்துல கேன்சர் வந்தாலும் ஸ்டேஜ் 0, 1, 2, 3 அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அப்போது ஸ்டேஜ் 0ல் இருந்தால் இதை ஏன் ஸ்டேஜிங் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டேஜை பொறுத்து தான் அடுத்து அவங்க சர்ஜரி பண்ணாலும் ரேடியோ தெரப்பி பண்ணாலும் கீமோதெரப்பி பண்ணாலும் அவங்க உயிர் வாழ்கிற நாட்கள். எந்த கேன்சர்னாலும் 5 year சர்வைவல் ரேட்டுக்குள்ளே வந்துடுவாங்க பேஷண்ட்ஸ். ஸோ அப்போ எவ்வளோ நாள் இருப்பாங்க, எந்த ஸ்டேஜில் நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கோம், எந்த ஸ்டேஜில் ரேடியோ தெரப்பி கொடுத்துருக்கோம், எந்த ஸ்டேஜில் கீமோதெரப்பி கொடுத்துருக்கோம், அவங்க எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு டாக்டருங்க பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதை வந்து பண்ணுறது. அப்போ ஸ்டேஜ் 0, அந்த ஸ்டேஜ் 0 கேன்சரை அப்போ அவங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கோ ஃபார் சர்ஜரிக்கு போகிறதா பேஷண்ட்டு, இல்லை என்ன சர்ஜரிக்கு போகணும், அவங்க வயசு என்ன, இதெல்லாம் வச்சு அவங்கக்கிட்ட பேசுகிறோம். பேஷண்ட்ஸ்கிட்ட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும் போல் அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தையெல்லாம் இருக்குது, நிறைய குழந்தைங்கள்லாம் இருக்குது, அதனால் அவங்களுக்கு யூட்ரஸ் இருக்க தேவையில்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சர்ஜரி சொல்கிறோம். அதுதான் ஹிஸ்டரெக்டமின்ற ஒரு சர்ஜரி. அந்த ஹிஸ்டரெக்டமி பண்ணதுனால ஹிஸ்டரெக்டமி வித் ரிமூவல் ஆஃப் அப்பர் 1/3 ஆஃப் வெஜைனா அவங்களுக்கு பண்ணுறோம். பண்ணி முடித்தா அவங்க வந்து இப்போது இன்னும் பேஷண்ட்டு நல்லா உயிரோடு இருக்காங்க. அப்போ இது என்னென்னா கரெக்டான டைமில் அந்த பேஷண்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டோட ஹாஸ்பிட்டலுக்கு வரும் போல், டாக்டரை பார்க்கும் போல், ஒரு பேப்ஸ்மியர் பண்ணும் போல், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டெஸ்ட்டுகளை பார்க்கும் போல் நமக்கு வந்து இதை பண்ண முடியுது. we are able to do the கரெக்ட் சர்ஜரி. கரெக்டான டைமில் வந்து கண்டுபிடிச்சா அந்த 0 ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சதுனால அவங்க இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. Only the bladder is attached. Okay. Upper 1/3 of vagina is this, lower 1/3 of vagina is this. So that didn't anywhere it didn't affect no. அது செப்பரேட் organ, இது செப்பரேட் organ, but அந்த tract எதுவும் ஃபுல்லா எதுவும் நம்ம இன்க்ளூடிங் stage 0 means
It is just a pre-invasive lesion. It is confined only within the squamocolumnar junction. The basement is intact. That is why it is stage 0. Stage 1 means it is confined to the cervix, not extended beyond the cervix. Stage 2, it is extended beyond the cervix. Stage 3, it extends up to the parametrium and lower 1/3 of the vagina. Stage 4, distant metastasis. Up to stage 2B, we can go for surgery, but comparatively, when we compare the advantages and disadvantages, both surgery and radiotherapy, they carry equal survival rate. So we go for radiotherapy rather than surgery. Because with surgery, complications are more. Bleeding is more, sepsis is more, spread is more. Stage 0 இதுக்குள்ள மட்டும் இருக்கிறது, வெளியே எங்கேயும் பரவல. ஸ்டேஜ் 1 அப்படின்னா இந்த சர்விக்ஸுக்குள்ள இருக்கு. ஸ்டேஜ் 2னா சர்விக்ஸை விட்டு வெளியே வந்திருக்கு, பட் மேலே தான் சின்னதாக வெளியே வந்திருக்கு, இங்கே வெளியே வந்திருக்கு. ஸ்டேஜ் 3 அப்படின்னா இங்கே வரைக்கும் வந்துருச்சு. ஸ்டேஜ் 4னா இங்கேயும் வெளியே பரவிருச்சு, மேலேயும் லங்ஸு, போன் இதில் எல்லாம் பரவிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ ஸ்டேஜிங் ப்ரோக்னோசிஸ், அப்போ பேஷண்ட்டு உயிரோடு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, 5 வருஷம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கு 4 விஷயம் தெரியணும். ஸ்டேஜிங்கு, லிம்ஃப் நோட் இன்வால்வ்மெண்ட், வெளியில் போய் பரவுற இன்வால்வ்மெண்ட்டு, எவ்வளோ பெருசாக டியூமர் இருக்குது, அதுக்கப்புறம் அதை அனுப்புன அந்த டிஷ்யூ என்ன கிரேடில் இருக்குது, என்ன டைப் ஆஃப் கேன்சர்ன்றதை பொறுத்து தான் நம்மளோட ப்ரோக்னோசிஸை சொல்லுவோம். ப்ரோக்னோசிஸ்னால் அந்த பேஷண்ட்டு எவ்வளோ காலம் உயிர் வாழ்வாங்க அப்படின்றதுல. அப்போ ஸ்டேஜ் 1 கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டேஜ் 0ன்னு சொன்னேன், அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணியாச்சு. டில் நோ த பேஷண்ட் இஸ் ஃபைன். பட் ஸ்டேஜ் 1 அப்படின்னா 90% கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் 90%க்கு மேலே 5 வருஷம் உயிரோடு இருப்பாங்க. ஸ்டேஜ் 2A நான் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்டாக எல்லாம் பண்ணால் 80%க்கு மேலே 5 வருஷம் நல்லா உயிரோடு இருப்பாங்க. இது ஒரு கணக்கு. அதனால தான் அந்த ஸ்டேஜிங் தெரியணும். சில பேஷண்ட்ஸ் எல்லாம் கேன்சர் அப்படின்னு சொன்னாவே பயந்துக்கிட்டே ரேடியோதெரப்பிக்கும் போக மாட்டாங்க, டாக்டரையும் பார்க்க வர மாட்டாங்க. அப்படி இருந்தால் நமக்கு சர்வைவல் ரேட் இஸ் வெரி லெஸ். உயிரோடு இருக்கிற காலங்கள் ரொம்ப குறைவாயிடும். இதில் இந்த மாதிரி இந்த கேஸ்லேயே ரீட்ரோஸ்பெக்டிவாக நம்ம பார்க்கும் போல் யாருக்கெல்லாம் கேன்சர் ஜாஸ்தி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு நடக்குது. உலகம் முழுவதும் ஒரு கணக்கெடுப்பு நடக்குது, இந்தியாவிலேயும் ஒரு கணக்கெடுப்பு நடக்கும் போல் யார் பீப்புள் ஹூ ஆர் வித், நான் முதல்லே சொன்னேன், இட் இஸ் வெரி காமன் இன் லோ அண்ட் மிடில் இன்கம் குரூப் கண்ட்ரீஸ். அப்போது புவர் பர்சனல் ஹைஜீனோட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு they are more prone to have human papilloma virus infection. Average age 35 to 40 yearsல they are more prone to have because they must have had first coitus before 18 years. அதே மாதிரி மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் காமனாக வரப்போகுது. காமனாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆல்வேஸ் உங்களை மட்டும் பார்த்துக்கிறது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஹஸ்பண்டும் எப்படி இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு பார்க்க வேண்டியது ஒரு பெண்ணுகளுக்கும் உள்ள பொறுப்பு. நிறைய பேர் வெள்ளப்படுதுன்னு நிறைய வருஷம் வருவாங்க. இப்போ வெள்ளப்படுறதெல்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் கேட்கும் போல அது நார்மலாக வர்றதுன்னு எந்த கைனகாலஜிஸ்ட் கிட்ட போனாலும் எந்த டாக்டர் கிட்ட போனாலும் உங்களை படுக்க வச்சு அவங்கள எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குது. மோஸ்ட்லி வெள்ளப்படுறது என்ன பாக்டீரியலாக இருக்கலாம், வைரலாக இருக்கலாம், ஃபங்கலாக இருக்கலாம். அது என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறது தான் நல்லது. எந்த டாக்டர் உங்களை படுக்க வச்சு எக்ஸாமின் பண்ணுறாங்களோ அவங்கள பார்க்குறது தான் எப்பயுமே நல்லது. படுக்க வச்சு உங்களை பார்க்கலையா, அந்த கைனகாலஜிஸ்ட் உங்களை எக்ஸாமினே பண்ணலைன்னா நீங்கள் அந்த டாக்டரை அடுத்து பார்த்து சரியாகாது. அப்போது நார்மல் டிஸ்சார்ஜா அது அப்நார்மல் டிஸ்சார்ஜான்னு பார்க்குறதுக்கு பார்த்தா தான் தெரியும். அடுத்து people with HIV infection, people with herpes simplex virus 2 infection,
ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் அண்ட் காண்டாக்ட் கீழே எல்லாம் வந்து ஒரு பொறிப்பொறியாக வந்திருக்குன்னு நிறைய பேர் வாட்டுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம், மறுமருவாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பின்னால் கேன்சர் சர்விக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் மோர். அதே மாதிரி இம்யூனோசப்ரஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ், பீப்புள் ஹூ ஹேட் டிரான்ஸ்பிளான்ட்ஸ், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், இந்த டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ண பேஷண்ட்ஸுக்கு கேன்சர் சர்விக்ஸ் வர்றதுக்கு. அண்ட் நிறைய பேர் ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டு கண்டினியூஸாக ஓசி பில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ். மாத்திரை சாப்பிட்டா போதும், காப்பர் டீ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணுற பேஷண்ட்ஸுக்கு கார்சினோமா சர்விக்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் கூடுதல். அண்ட் விமென் வித் ப்ரீ இன்வேசிவ் லீஷன்ஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பேஷண்ட்டு இஃப் தே ஆர் நாட் ஃபாலோடு ப்ராப்பர்லி, சில பேஷண்ட்ஸ் ஒரு குழந்தையோட அதை கண்டுபிடிச்சிருக்கோம், அவங்கள கரெக்டாக ஃபாலோ அப்புக்கு வரணும், அடுத்த குழந்தைகள் வேணும், அடுத்தடுத்து பேப்ஸ்மியர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச அந்த பேஷண்ட்ஸ் திருப்பி டாக்டர்ஸ் வந்து பார்க்காட்டி அவங்களும் அடுத்த ஒரு 5 years 10 yearsல they will be with cancer cervix.